சிடெட் ஆர் டெட்டில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு கொஷின் பார்க்கலாம். த ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் அஃபெக்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹியூமனோட க்ரோத் அப்படின்றது வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்றது முன்னேற்றம். ஒரு ஹியூமனோட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அஃபெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்டலெக்சுவல் ஃபேக்டர்ஸாக, ஸோ அறிவு சார்ந்த காரணங்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. செகண்ட் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடம்பில் ஏதாவது பாதிப்பு இருக்குது ஹெல்த் ஃபேக்டர்ஸ்னால, ஹெல்த் ஒரு காரணமாகவோ ஃபிசிக்கல் பாடி பார்ட்ஸ் ஏதோ ஒரு காரணமாக இருந்தால் ஹியூமனோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து செக்ஸாக இருக்கட்டும், நியூட்ரிஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியோட பிளேஸ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் லாஸ்ட் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். ஏன்னா இதில் எது ஒரு காரணமாக இருந்தாலுமே ஹியூமனோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். தேங்க்யூ.